ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 20. போன ஸ்லோகத்துல ஞாதா கர்மம் கர்த்தா ஞானம் கர்மம் இந்த மூன்று விதங்களும் திரிகுணத்தின் பேதத்தால் மூன்று விதப்படுகின்றன. அதனால அதை எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா சொல்லித்தர போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுல முதல்ல ஞானம் என்னதென்று சொல்லி விடுகின்றேன். ஏன்னா ரொம்ப முக்கியம். ஞானம் கரெக்டா புரிஞ்சிருச்சு அப்படின்னா கர்த்தா சாத்வீக கர்த்தாவா தானா மாறிடுவான். ஆக்சுவலா நோக்கம் என்னன்னா சாத்வீக கர்த்தா, சாத்வீக ஞானம், சாத்வீக கர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதன் மூலியமா நம்ம சாத்வீக கர்த்தாவாக தான் இருக்கணும் அப்படின்னுட்டும், சாத்வீக ஞானத்துல இருக்கணும் அப்படின்னுட்டும், சாத்வீக கர்மத்தை மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னுட்டும் சொல்றதுதான் நோக்கம் இல்லையா? பட் ராஜச கர்மம்னா என்ன, தாமச கர்மம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பட் வாட் இஸ் தி இன்டென்ஷன் பிஹைண்ட்? நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா அந்த ரெண்டை விலைக்கிட்டு நீ இந்த ஒன்னை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதுல ஏன் நான் ஃபர்ஸ்ட் ஞானத்தை சொல்றேன் தெரியுமா அப்படின்னு ஆர்வத்தோட போன ஸ்லோகத்துல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஞான சாத்வீக ஞானமா இருந்துருச்சுன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஞான சாத்வீக ஞானமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய கர்மம் சாத்வீக கர்மமா தான் இருக்கும். உன்னுடைய கர்த்தா சாத்வீக கர்த்தாவா தானே இருப்ப. சோ அதனால ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க. தட் இஸ் வாட் கோயிங் டு see டுடே. சோ சாத்வீக ஞானம்னா என்ன? சாத்வீக ஞானம்னா ஒரு மண்ணாகட்டியும் இல்லை, வெரி சிம்பிள். எவ்ரி சண்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஹையர் நாலேஜ், பிரம்ம தத்துவம் இருக்கு இல்லையா, அதுதான் சாத்வீக ஞானம், வேற என்ன. அதாவது ஞானம்னு சொல்லும் போது எக்கச்சக்கமான ஞானங்கள் இருக்கு. என்னென்ன இருக்கு? இன்னைக்கு பிள்ளைங்க பிறந்ததுமே எல்கேஜில கொண்டு போய் சேர்த்துட்டு திருப்பி அவன் படிக்கிறான் 25 வயசு வரைக்கும், சரியா? அப்புறம் எத்தனை படிப்புகள் இருக்குன்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா பத்தவே பார்த்தாதுங்க. லட்சக்கணக்கான படிப்புகள். இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இன்ஜினியரிங்லயே எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ், மெடிக்கல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெடிசன்லயே எக்கச்சக்கமான ஸ்பெஷலிஸ்ட்ஸ் அப்படின்னு கணக்கே கிடையாது படிக்கிறதுக்கு. இது எல்லாமே ஞானம் தான், யார் இல்லைன்னு சொன்னது. ஆனா சாத்வீக ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ 1000 தான் இந்த லௌகீக ஞானங்களை கத்துக்கிட்டு இருந்தாலும் அது சாத்வீக ஞானம் ஆகாது. சாத்வீக ஞானம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பிரம்ம தத்துவத்தை எவன் ஒருவன் உணர்கின்றானோ அந்த ஞானம், பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம், பரமானந்தத்தை செய்து கொடுக்கும் ஞானம், சச்சிதானந்த சுரூபமாக மாற்றித்தரும் ஞானம் இதுவோ, அதற்கு பெயர்தான் சாத்வீக ஞானம் அப்படின்னு சொல்லணும்னு அவருக்கு தோணிருக்கு, சரியா? அப்படின்னா அந்த சாத்வீக ஞானத்தை சொல்லும் போது என்ன சொல்லிடணும்னா பிரம்ம தத்துவத்தையே கோடிட்டு காட்டணும். பல கஷ்டப்பட்டு ஹையர் நாலேஜ்னு சொல்லிட்டு சண்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் எந்த விஷயத்த, பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா இப்ப சாத்வீக ஞானம்னா என்ன, வேற என்ன, பிரம்ம தத்துவம் தான். அப்ப அந்த பிரம்ம தத்துவத்தை ஜஸ்ட் ஒரு 10-12 ஓவியில அழகா முடிச்சுட்டாருங்க, சரியா? சோ 12 ஓவியில அந்த பிரம்ம தத்துவம், ஒட்டுமொத்தமா ஞானேஸ்வரி பிரம்ம தத்துவம் தான் சொல்லிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் இங்க இந்த சாத்வீக ஞானம் என்ற பெயரிலே இந்த பிரம்ம தத்துவத்தை மிக அழகாக ஞானதேவர் புரிய வைக்கின்றார். அதுதான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு, படிக்கிறேன். அர்ஜுனா, எந்த ஞானம் உதயமானால் ஞேயம் ஞாதா என்ற வேதம் முற்றிலும் உணரப்படாமல் போகிறதோ அதுவே சரியான சாத்வீக ஞானம் ஆகும். ஆக்சுவலா சிம்பிளா என்ன புரிய வைக்கிறாருன்னா, பிரம்ம தத்துவம் என்னங்க, ஒன்னஸ் ஃபீல் இஸ் கால்டு பிரம்ம தத்துவம் இல்லையா? ஆல் இஸ் ஒன், ஆல் இன் ஒன் அண்ட் ஒன் இன் ஆல் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ஆல் அப்படின்னு சொல்லலாம். இருப்பதே ஒன்று அந்த, அதாவது இருப்பதே ஒன்று அந்த ஒன்று பரபிரம்மம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் டோட்டல் ஞானம். அப்ப சாத்விக ஞானத்தை சொல்லணும். இப்போ எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஞாத்தா ஞானம் ஞேயம்னு ரொம்ப டீட்டெயிலா நமக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன? அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஞானத்தை சாத்வீக ஞானம்னா என்னன்னா, இந்த அறிவு இருந்ததுன்னா, சாத்வீக அறிவு இருந்ததுன்னா, சாத்வீக ஞானம் இருந்ததுன்னா இந்த ஞானத்துக்கு ஞாத்தான்னு ஒண்ணு இருக்கிறதாவும் ஞேயம்னு ஒண்ணு இருக்கிறதாவும் தெரியவே தெரியாது. தெரியாம இருந்தா அதற்கு பெயர் சாத்வீக ஞானம்னு பிரம்ம தத்துவத்தை சிம்பிளா கொண்டு வர்றாரு பாருங்க, சரியா? என்னப்பா சொல்றேன் அப்படின்னா, ஞாத்தானா யாரு? அறிபவன்.
அறியப்படும் பொருள்னா ஞேயம். சரியா? இப்போ இந்த அறிவு அவனிடம் இருக்கும்போது ஞாத்தாவும் ஞேயமும் வேறு வேறாக அவனுக்கு தெரியாது. ஞாத்தாவே ஞேயமாக இருப்பதாக உணர்ந்தால் அதற்கு பெயர் சாத்வீக ஞானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இது எப்படிப்பா புரிஞ்சுக்கிறதுன்னா, நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். பிரம்மத்தின் கற்பனை தான் இந்த உலகம். அப்ப நீ ஒரு கற்பனை பண்ணும்போது நீயே ஒரு பெரிய உலகமாக விரியவில்லையா? அப்போ உலகமாக விரிஞ்சு நீ உன் கற்பனைக்குள்ள இருக்கும்போது அங்க பல ஞாத்தாக்களும் பல ஞேயங்களும் பல ஞானங்களும் இருந்தாலும் கூட அவை அனைத்தும் உன் ஒருவன் தானே. நீ ஒருவன் தானே பல ஞாத்தாக்களாகவும் பல ஞேய வஸ்தூக்களாகவும் மாறி பல ஞானங்களாகவும் மாறி பல்லாயிரக்கணக்கான விஷயங்களை செய்தாய் அல்லவா? அப்போ அப்போ உன் கற்பனையிலேயே உன்னாலேயே வந்து ஞாத்தா ஞேயம் ஞானம் என்கின்ற அனைத்தும் ஒன்றே என்று உன் கற்பனையிலேயே உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் அப்படித்தான் பிரம்மத்தின் கல்பனையில் இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்க ஞாத்தா ஞேயம் அப்படிங்கிறது எல்லாம் மாயையில மட்டும்தான் நடக்கும். அதுவும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. கற்பனையில மட்டும்தாங்க ஞாத்தாவும் ஞேயமும் ஒன்னா இருக்க முடியும். உண்மையா எப்படிங்க இருக்க முடியும்? அதாவது இப்ப நான் கற்பனை பண்ணும்போது நானே ஒரு பெண்ணாகவும் இருப்பேன், நானே ஆணாகவும் இருப்பேன், பெண்ணோட வந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பேன், எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், என்ன வேணா பண்ணிட்டு இருப்பேன். சரியா? ஆல் திஸ் when it is possible only in maya it is possible இல்லையா? நிஜமாவே நான் நிஜமான ஆணுன்னா ஆணா தான் இருக்க முடியும், பெண்ணுன்னா பெண்ணா தான் இருக்க முடியும். அட் அ டைம்ல ஆணும் பெண்ணும் அட் அ டைம்ல ஒருத்தன் இப்படிங்க இருக்க முடியும். இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள். அப்போ இந்த மாய தத்துவம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே விளக்கம் அளிக்கப்படுகிறது, புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்ப ஞாத்தாவும் ஞேயமும் இரண்டும் ஒன்றாகின்ற இடம் அப்படிங்கிறது மாயையில மட்டும்தான் நிகழும். அப்போ மாயை என்று தனியாக எதுவும் இல்லை, பிரம்மமே மாயையாக இங்கே தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது, பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்க எவன் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானோ அதுதான் சாத்வீக ஞானம் அப்பா என்று அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. சூரியனுக்கு இருட்டை பார்க்க கிடைக்காதது போலே, அதாவது டுவாலிட்டி அப்படிங்கிற பேஜுக்கு இடம் இல்லை, வேற வேற அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. எங்கும் எதையிலும் எல்லாம் அங்கே இருப்பது ஒன்று மட்டுமே, அது தவிர வேறு எதுவும் எங்கேயும் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. சூரியனுக்கு இருட்டை காண கிடைக்காதது போலே. ஏன்னா சூரியன்றது வெளிச்சம், இருட்டுங்கிறது நேர் எதுனாலும் ஒண்ணு ஆப்போசிட்டான ஒண்ணு இருட்டு. பட் சூரியன் இருட்டு தேடி போனா கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அது உண்மையில் இல்லை அப்படின்னு. அப்போ அங்கே சூரியனுக்கு இருட்டை டுவாலிட்டி இங்க இருக்கவே இருக்காது. ரெண்டாவது வஸ்துன்னு ஒண்ணு இல்லைங்கிறத சொல்ல வரதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. சூரியனுக்கு இருட்டு எப்படி கிடைக்காதோ அப்படி பிரம்ம பிரம்மா சாரி ஆத்மானந்தத்தில் அல்லது ஆத்ம ஞானத்தில் இருப்பவனுக்கு தன்னை விட்டு இரண்டாக இன்னொரு வஸ்து இருப்பது அப்படின்னு அவனால பார்க்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த சூரியன் எக்ஸாம்பிள்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் நிறைய எக்ஸாம்பிள் வருது பார்க்கலாம். சமுத்திரம் தன் ஜலத்தின் இந்த அம்சம் இந்த நதியை சேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளாதது போலே. சமுத்திரத்துல எல்லா நதியும் வந்து கலந்துருச்சு. அந்த சமுத்திரம் வந்து இது வந்து கங்கா, இது வந்து யமுனா, இது வந்து சரஸ்வதின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. It's totally impossible for a samudra to differentiate between one nadi with the other nadi after it has been mixed with together. எப்படி சமுத்திரத்தில் முழுமையாக கலந்த பிறகு எந்த நதியையும் பிரித்து பார்க்க முடியாதோ அப்படி பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள எதையும் தன்னை விட்டு வேறாக அவனால் பிரித்து காண முடியாது. இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். தன் நிழலை ஒருவன் தன் நிழலை கட்டிக்கொள்ள பார்த்தால் அது தன் கைக்கு அகப்பட கொள்ளாதது போலே. தன் நிழலை தான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது தன் கைக்கு அகப்படாது. ஏன்னா அதுவே அதுதான், நான் தானே நிழலா இருக்கேன், நான் எப்படி என்னையை பிடிச்சுக்கிறது? சோ அது முடியாது. அது வேறொரு வஸ்து. அது பேனா இருக்கு அப்படின்னா நான் பேனாவை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். பேனாவும் நானே, நானே பேனாவா இருக்கேன் அப்படின்னா நான் இந்த பேனாவை பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லைங்க. ஆகாயம் தான் எல்லாமே இருக்கு. அப்ப ஆகாயம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரி, ஞாத்தா ஞேய வஸ்து அனைத்தும் ஒன்றாகிவிட்ட பிறகு கர்மம் நடக்கவே முடியாதுன்னு அங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் இந்த சமுத்திர எக்ஸாம்பிள்ல பிளஸ் ஆகாய எக்ஸாம்பிள்ல. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஆகாயம் தான் இருக்கு. நான் இங்கிருந்து அங்க போகணும் அப்படிங்கிறது செயல். அந்த செயல் நடக்கணும்னா அங்கன்றது வேற ஒண்ணா இருக்கணும், இங்கன்றது வேற ஒண்ணா இருக்கணும், இது அங்க போய் சேரணும் இல்லையா? அதுவும் இதுவும் ஒண்ணா இருக்கு, எங்கும் ஒன்றா இருக்கு அப்படிங்கிறப்போ how it is possible to have the
திங்ஸ் டு ஹேப்பன், ஒர்க்ஸ் டு ஹேப்பன், எதுவுமே நடக்காது என்று நாம் அங்க பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. ஒருவன் தன் நிழலை கட்டிக்கொள்ள பார்த்தால் நடக்க முடியாதது போல. பிகாஸ் அதுவும் நீதான். அப்புறம் நீ அங்க எப்படி ஒரு செயல் செய்ய முடியும்? நிகழ முடியாதது போலே. எந்த ஞானம் ஏற்பட்ட பின் சிவன் முதற்கொண்டு திருணம் முடிவாக உள்ள பூதங்கள் அனைத்திலும் வேதபாவம் உணரப்படாமல் போகுமோ? சிவன் முதல் கொண்டு திருணம்னா புல்லு, சரியா? திருணம் வரைக்கும் இருக்கிறதுலே மட்டமான வஸ்துன்னு புள்ள பேசுறது வந்து இப்படி ஒரு உயர்வான வஸ்துவா சிவனை சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. சோ ரைட் ஃப்ரம் தி பாட்டம் டு டாப் அப்படிங்கிறார். என்ன வேணா எடுத்துக்கோ, அவனுக்கு வித்தியாசமே தெரியாதுடா. உனக்குத்தான் இது வந்து பாட்டம், இது டாப், இது கீழு, இது மேலு, இவன் நல்ல கேட்கிறேன். நோ டிஃபரன்ஸ் ஃபார் தி பரபிரம்மத்தை உணர்ந்த அந்த ஞானிக்கு அனைத்தும் தானாகவே தெரிவான். தன்னை விட்டு வேறாக கூட இல்லை, அனைத்தும் தானாகவே இருப்பதாக. எப்ப தானாகவே இருப்பதான்னு சொல்லிட்டோனோ அப்பவே வந்து அது உண்மையா இருக்க முடியாதுங்க. பிளீஸ் நோட் டவுன் திஸ் பாயிண்ட். பொய்யாக தானாக இருப்பதாக அவனுக்கு ஃபீல் ஆகும். அதனால அங்க திரிபுடிகளுக்கு இடமில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்திலும் வேதப்பாம் உணரப்படாமல் போகுமோ? சுவற்றில் எழுதியிருக்கும் சித்திரத்தை கையால் தடவி பார்த்தால் எப்படியோ? அந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறார் பாருங்க. ஒன்னஸ்ட்ரியில சுவத்தில் எழுதியிருக்கும் சித்திரத்தை, அதோட நிப்பாட்டும். ஒரு சுவர் இருக்கு, அதுல அழகா ஒரு சித்திரம் வரைஞ்சிருக்கு, அதுல ஒரு யானை இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சுவற்றில் நீங்கள் சுவற்றை பார்க்கிறீர்களா, யானையை பார்க்கிறீர்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் சுவத்தை பார்க்கிறேன், யானையை பார்க்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சுவற்றையும் பார்க்கிறீர்கள், யானையையும் பார்க்கிறீர்கள் அப்படின்னா அங்க ரெண்டா இருக்கு. சுவரே யானையாக இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க, சரியா? சுவர் எக்ஸாம்பிள் இல்லைன்னா திரையை எடுத்துக்கோங்க, சரியா? திரையில் சித்திரம், சுவத்தில் சித்திரம், திரையில் சித்திரம் என்ன ஒண்ணுதானே. அப்போ நீங்கள் சினிமா தியேட்டர்ல உட்காந்துட்டு நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா, அங்க வந்து என்னென்னமோ பாக்குறேன். என்னென்னமோ எல்லாம் பாக்கல, திரையதான் பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் நான் பார்த்ததெல்லாம் திரை தானடா, திரையே தாண்டா அப்படி இப்படி இருக்கிறதாக நீ பார்த்தாயே தவிர உண்மையில் நீ பார்த்தது என்ன? திரையை மட்டும்தான் அல்லவா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். உப்பை ஜலத்தில் போட்டு கரைத்து விட்டால் எப்படியோ? உப்பை ஜலத்துல போட்டுட்டு நீ வந்து இல்லப்பா திரையில நான் எத்தனை விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, இல்லையே தண்ணி தனியாவும் உப்பு தனியாவும் பார்த்தேன்னு. உப்பு தனியாவும் தண்ணி தனியாவும் எது வரைக்கும் பார்த்த? நீ கரைச்சது, அதே மீன் உப்பு உள்ள போட்டதுக்கு அப்புறம் பாத்தியா? உள்ள போட்டதுக்கு அப்புறம் பார்க்க முடியாது. பிரம்மஞானி ஆகிவிட்ட பிறகு உன்னால பார்க்க முடியாது. நீ டுவாலிட்டியில இருந்துட்டு அஞ்ஞானி இருக்கிற வரைக்கும் நீ பார்த்தேன்னு சொல்லிக்கலாம், சரியா? சோ இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறது another எக்ஸாம்பிள். சொப்னத்தில் நின்று விழித்துக் கொண்டு விட்டால் எப்படியோ? ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள். நான் டே ட்ரீம் சொன்னேன், கற்பனையில அப்படின்னு. சொப்னத்திலையும் அதுதானே, அது நைட் ட்ரீம், சரியா? சோ எக்கச்சக்கமான ஒரு உலகத்தையே உருவாக்கி பல ஆயிரக்கணக்கான வேஷங்களை போட்டுக்கிட்டு யார் இருந்தா? நான் தானே இருந்தேன், ஒருத்தன் தானே எல்லாமாக இருந்தான் அப்படிங்கிறத விழித்ததுக்கு அப்புறம் நீ உணர்வது போலே. அப்படியே எந்த ஞானத்தின் பயனாக ஞாத்தவ்யம் ஞாத்தா ஞானம் என்ற இந்த திருப்புடியில் ஞானம் அற்று போகுமோ? சோ இந்த மூன்று தனித்தனியா இருக்குன்றது இல்லவே இல்லை அப்படிங்கிறது எப்போ உனக்கு தெளிவா எந்த ஞானத்தின் வழியாக உனக்கு தெரியுதோ அதுக்கு பேர் அந்த பிரம்ம ஞானம், சாத்விக ஞானம்னு சொல்ல வர்றது. அற்று போகுமோ? தங்கத்தின் மாற்றை அறிந்து கொள்ள வேண்டியவன் நகையை உருக்கி தங்க கட்டியாக செய்து கொள்ளாமலே அதை தெரிந்து கொள்வது போலே. இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போ ஞாத்தா ஞேயம் ஞானம் இது எல்லாம் ஒன்னா இருக்கு. ஒன்னா எங்க இருக்கு? ஒன்னா அவ்யக்த பரபிரம்மமா இருக்கும்போது இருக்கு. சரி, அது வியக்தமானதுக்கு அப்புறமும் ஒன்னாத்தான் இருக்கு. வியக்தம் ஆயிடுச்சுன்னா அது மூணா மாறிடுச்சுன்னு அர்த்தமாங்க. ஏங்க நானே கற்பனையில பல ஆயிரமா விரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பல ஆயிரமா மாறிட்டேன்னு அர்த்தமாங்க? ஆனா நான் பல ஆயிரமா மாறலைங்க, அது சும்மா நான் சும்மா தோற்ற மாத்திரமாக அது பல ஆயிரம் மாதிரி தெரியுதுங்க. அப்போ அவ்யக்த பரபிரம்மம் ஆகட்டும் அல்லது வியக்த பிரபமமாக இருக்கும் போதும் சரி, இருப்பது ஒன்றே. அந்த தத்துவத்தை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த ஞானத்தை அங்க ஞாத்தா ஞேயம்
ஞானம் அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா இருக்கிறது ஒண்ணுதானே. அது வியக்த பிரமமா இருந்த பிறகும் கூட பல்லாயிரக்கணக்காக தோற்ற மாத்திரமாக விரிந்திருக்கும் போதும் கூட அத்தனை தோற்றம் அது மட்டும் தானே. திரைதானே ஆயிரம் ஆயிரம் தோற்றங்களாக இங்கே திரைப்படத்துல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறப்போ அங்க எங்க டுவாலிட்டி வர முடியும்? அப்ப திரைக்கு திரிபுடிகள் இருக்கா? திரைக்கு எப்படிங்க திரிபுடிகள் இருக்க முடியும்? திரைதாங்க எல்லாமா இருக்கு. அப்புறம் எதுக்கு அதுக்கு எப்படி திரிபுடிகள் வரும்? அதுக்கு எப்படி கர்மம் வரும்? அதுக்கு எப்படி போக்தான்னு சொல்ல முடியும்? அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஞாத்தவியம் ஞாத்தா ஞானம் இந்த திரிபுடிகள் ஞானம் அற்று போகுமோ? தங்கத்தின் மாற்றை அறிந்து கொள்ள வேண்டியவன் நகை. இங்க அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இந்த மாயை ஒழித்துக் கொண்ட பின் தான் நீ ஞானி ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்ல. வியக்த வியக்த பரபிரமமாக இருக்கும்போது நீ ஞானி ஆக முடியாது அப்பன்னா. நீ அவ்யக்தத்துக்கு போனாதான் ஞானி ஆக முடியும் போல அப்படின்னு நீ நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. வியக்தமா இருக்கும்போது நீ ஒன்னஸ்ல தான் இருக்க, அவ்யக்தத்தில் இருக்கும்போதும் ஒன்னஸ்ல தான் இருக்க என்ற ஞானம் புரிந்தால், அப்போ தங்கம் நகைகளாக இருக்கும் போதும் அது தங்கமே என்று புரிந்து கொள்ளலாம் இல்ல. அந்த தங்கத்தை உருக்கி அதை கட்டியா மாத்தினதுக்கு அப்புறம் தான் இது தங்கம்னு நீ புரிஞ்சுக்கணுமா என்ன? அது நகைகளாக இருக்கும் போதும் தங்கம் வேறு நகை வேறு என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அழகாக நாமாகவே புரிந்து கொள்ள முடிவது போலே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தங்கத்தின் மாற்றை அறிந்து கொள்ள வேண்டியவை வேண்டியவன் நகையை உருக்கி தங்க கட்டியாய் செய்து கொள்ளாமலே அதை தெரிந்து கொள்வது போலே. ஜலத்தை மொண்டு கொள்ள வேண்டியவன் மேலிருக்கும் அலைகளை விலக்கி வைக்காமலே மொண்டு கொள்ளுதல் போலே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கடல் அலை. கடல்ங்கிறது பிரம்மம், அலைங்கிறது மாயா. எக்ஸாம்பிள் சொல்றது சரியா? அப்போ நான் வந்து கடலை போகணும்னா இந்த அலையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நான் கடலை பார்க்க முடியும்னு ஏதாவது இருக்கா? அப்ப தண்ணியை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீ அந்த அலைகள் இருக்கும்போது தண்ணி எடுக்க முடியாதுன்னு அர்த்தமா? தண்ணி தான் பிரம்மம்னு வச்சுக்கோங்க சரியா? இப்ப தண்ணி பிரம்மம் அலை மாயை அப்படின்னா என்ன தண்ணி தான் மாயையா இருக்கு. அலைகளை ஒதுக்கி வைத்து விட்ட பெண்ணு தான் நீ தண்ணியை மொண்டு கொள்ளணும் என்ற அவசியம் இல்லை. இது செகண்ட் எக்ஸாம்பிள். தங்கம் நகைகளை உருக்கி தங்க கட்டியா மாத்தினதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? செகண்ட் எக்ஸாம்பிள்ல கடல் அலை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. விலக்கி வைக்காமலே மொண்டு கொள்ளுதல் போல எந்த ஞானத்தின் காதில் திருஷ்ய வஸ்துவின் வார்த்தை படுவதில்லையோ அந்த ஞானமே சாத்வீக ஞானமாகும். சரியா? இப்படி அது மாயையில் இருக்கும் போதே கூட நான் திருஷ்ய வஸ்து திரஷ்டா அப்படிங்கிற அந்த பேதம் இல்லாம அனைத்தும் ஒன்றென்ற முழுமையான தத்துவத்தோடு இருந்தால் புரிந்தால் அதுவாக நீ அனுபவித்தால் நீ ஞானத்தில் இருக்கின்றாய் அர்த்தம். அதற்கு பேர் சாத்வீக ஞானம் என்ற அர்த்தம். ஓகேவா? அந்த ஞானமே சாத்வீக ஞானமாகும். அப்பா கண்ணாடியை பார்க்கும்போது தன் பிரதிபிம்பமே தன் முன்னில் இருப்பது போலே எந்த ஞானம் ஏற்பட்ட பின் எவ்வஸ்துவை பார்த்தாலும் அது ஒரு நேய வஸ்துவாய் தோன்றாமல் ஞாத்தாவின் சுரூபமானவே தோன்றுமோ அதையே சாத்வீக ஞானம் என வேண்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. பெரிய கண்ணாடி முன்னாடி நினைப்போங்க. நின்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாக்குறீங்க. பார்க்கும்போது காண்பவன் காணப்படும் பொருள் காண்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அட காணப்பெறும் பொருளே நீதானே, காண்பவனும் நீதானே என்று நீ அந்த எப்படி முடிவு பண்ணிக்கிறியோ அந்த மாதிரி கண்ணாடியில பார்க்கும்போது எப்படி வந்து திருஷ்டா வேற திருஷ்யம் வேற இல்லைன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறியோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா திருஷ்ய வஸ்துக்களும் கூட நானே என்று எவன் ஒருவன் புரிந்து கொள்கின்றானோ அவன் சாத்வீக ஞானத்தில் இருப்பதாக சொல்லி இருக்கின்றார். வேண்டும் அதுவே மோட்ச லட்சுமியின் வீடு. இது இருக்கட்டும், இனி ராஜசேஞானத்தின் லட்சணத்தை சொல்வேன் கேள். அதுதான்டா மோட்ச லட்சணத்தின் வீடு என்று சொல்லி சாத்வீக ஞானம் என்றால் என்ன என்று ஒவ்வொரு வாரமும் சண்டேல நாம் எப்படியாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை மிகச் சுலபமாக கொடுத்து காட்டியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில்.